ஸ்பைடர்மேன் பிராண்ட் வீடியோவில் ஹல்க் வந்து அந்த ஒரு ஃபியூ சீன்ஸ் பயங்கர ஒரு ஹையான மூமெண்ட்டாக இருந்தது. ஸ்பைடர்மேன் vs ஹல்கோட அந்த ஃபைட் சீன்ஸ் ஸோ பீக். ஸோ அதுக்கப்புறமா ஹல்க்கு வந்து என்னாச்சு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதாவது ப்ரூஸுக்கு என்னாச்சுன்னு. ஸோ மூவி பார்த்த சில பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு சீனில் நெட்டு அந்த மானிட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது ஹல்க் வந்து ஒரு சைக்காட்ரிக் ஃபெசிலிட்டிக்கு வந்து மாத்திர மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா கமான், அவர் ஒரு ஒரிஜினல் அவெஞ்சர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலவை வந்து வரவே கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். திஸ் இஸ் அன்ஃபேர். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நியூயார்க்கை மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் கூட சேர்த்து வந்து காப்பாற்றிருக்காரு. கடைசியாக என் கேமில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னாப்பையும் போட்டிருக்காரு இந்த எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி. ஸோ அவருக்கு இந்த ஒரு நிலைமை கண்டிப்பாக கிடையாது. அதாவது ப்ரூஸ் கட்டை இப்போதைக்கு ஒரு யூனிவர்சல் இன்குபேட்டர் வந்து கிடையாது. அந்த சிப் வந்து ஹல்கா மாறதை வந்து கண்டெயின் பண்ணி வைக்கும். ஸோ இப்போதைக்கு அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து கிடையாது. ஏன்னா அவரோட ஒரிஜினல் டிவைஸ் உடஞ்சிருக்கும். பீட்டரோட 2 ப்ரோட்டோடைப்புமே வந்து உடஞ்சிருக்கும். டிஓடிசியோட அந்த ஒரு ப்ரோட்டோடைப்புமே வந்து ஜீன் கிரே வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு டிஓடிசி கிட்ட எந்த ஒரு யூனிவர்சல் சிப் ப்ரோட்டோடைப்புமே வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து சைக்காட்ரிக் ஃபெசிலிட்டிக்கு வந்து மாற்ற மாட்டாங்க ப்ரூஸை. ஸோ வேற ஒரு ஃபெசிலிட்டிக்கு தான் வந்து போகணும். மேபி ஒரு ஹை செக்யூர்டான வால்ட் மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் வந்து இப்போதைக்கு ஹல்கை வந்து கண்டெயின் பண்ணி வைக்கணும். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு லொக்கேஷன்ஸ் ஆர் மேபி அதுக்கு மேலே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து டிஓடிசியோட அந்த ஒரு ஹை வால்ட் பிரிசன் யுக்கா வேலையில் கலிஃபோர்னியாவில் டெசர்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து சீஹல்கில் பார்த்துருப்போம். அந்த இடத்துல தான் வந்து அபமினேஷன் வந்து கண்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆர்எல்ஸ் த ராஃப்ட் சிவில் வார்லையும் பிரேவ் நியூ வேர்ல்ட்லையும் பார்த்துருப்போம். இப்போதைக்கு பிரேவ் நியூ வேர்ல்டில் ரெட் ஹல்க் அதாவது ராஸை வந்து அங்கே தான் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ மேபி அந்த ஒரு இடத்துல வந்து ஹல்கை கண்டெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை விட்டால் ஸ்பேஸில் நிக் ஃபியூரி இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபெசிலிட்டி, அந்த ஒரு இடத்துல கூட வந்து ஹல்கை இப்போதைக்கு கண்டெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 இடத்துல தான் வந்து ஹைலி செக்யூர்டு பிரிசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை விட்டு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த இடமே கிடையாது. ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஸோ இந்த 3 பிரிசனில் ஏதாச்சும் ஒரு பிரிசன்லாம் வந்து இப்போதைக்கு ப்ரூஸை வந்து கண்டெயின் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஸோ லேட்டர் ஆன் அவர் ஹல்கா ஆனதுக்கப்புறமா பேட்டில் வேல்குள்ளே ஜாயின் பண்ணி டூம்ஸ்டேக்குள்ளே வர போகிறாரு. ஸோ அது எந்த இடத்துல இருந்துன்னு எனக்கு தெரியல. மேபி ராஃப்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.